Hello friends, welcome to Read and Speak English. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் கேட்சி ஃப்ரேசஸ் இன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் பஞ்ச் டயலாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். திங்க் பிக் டு நெவர் சிங்க் ஸ்மால். நமது மனதில் பலம் இருந்தால் கடலும் கூட குளம்தான். ஓகே, ஸோ இதுதான் அந்த பேசேஜ். ஃபஸ்ட் இந்த பேசேஜை நாம் பேசிடுவோம். Punch dialogues in English. Now this is a list of catchphrases found in British and American television and film, where a catchphrase is a short phrase or expression that has gained usage beyond its initial scope. These are not merely catchy sayings. They are notable for their widespread use within the culture. ஓகே, ஸோ இந்த பஞ்ச் dialogues in English அதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் படங்களில் நிறைய பஞ்ச் டயலாக்ஸ் நாம் கேட்டிருக்கோம். அதே போல் அமெரிக்கன் பிரிட்டிஷ் படங்களிலும் டிவி ஷோக்களிலும் இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்ஸ் நிறைய பேசியிருக்காங்க. இதை ஒரு சாதாரண பஞ்ச் டயலாக் இல்லை ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. அந்த படங்களில் பேசப்பட்டிருக்கும் வசனங்களையும் தாண்டி மக்களுடைய அன்றாட பேச்சு வாக்கிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி தான் இது உண்மை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபேமஸான இங்கிலீஷ் பஞ்ச் டயலாக்ஸை பேசும்போது சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கும் வித்தியாசமாக ஸ்டைலிஷாக இருக்கும். விக்கிபீடியா லிஸ்ட் ஆஃப் கேட்ச் ஃப்ரேசஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் இதை பற்றி நீங்கள் விவரமாக தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க இப்போ பஞ்ச் டயலாக்ஸை பார்க்கலாம். ஓகே, த ஃபஸ்ட்டு பஞ்ச் டயலாக் என்னென்னா, ஜட்ஜ் நாட் ஃபார் யூ நாட் டு பி ஜட்ஜ்ட். ஜட்ஜ் நாட் ஃபார் யூ நாட் டு பி ஜட்ஜ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் மற்றவங்களை எடை போடாதீங்க, மற்றவங்க உங்களை எடை போட வேண்டாம்னா. நீங்கள் மற்றவங்களை எடை போட்டால் அவங்களும் உங்களை எடை போடுவாங்க, மற்றவர்களை குறை சொன்னால் அவங்களும் உங்களை குறை சொல்லுவாங்க அப்படின்ற அர்த்தத்தில் அந்த பஞ்ச் டயலாக் வருது. அதே போல் ஐ ஆம் லிசனிங்ன்றது இங்கே ஏற்கனவே ஒரு தமிழ் படத்தில் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற ஒரு பஞ்ச் டயலாக் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரியான ஒரு பஞ்ச் டயலாக் தான் ஐ ஆம் லிசனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா, நைஸ் டு see you நைஸ். நைஸ் டு see you நைஸ். நீங்கள் நல்லா இருக்கிறத பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு டயலாக் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் ஈஸி பீசி லெமன் ஸ்குவீசி அப்படின்றாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸ் அடிக்கடி அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஈஸி பீசி லெமன் ஸ்குவீசி. நம்ம தமிழில் தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வேறு வேறு இருந்தாலும் இட் இஸ் ஈஸி பீசி லெமன் ஸ்குவீசின்றது ஒரு பாப்புலரான ஃப்ரேஸு. அப்புறம் வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். இது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் தான். கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்க்ரீன் டிசைனிங்லாம் பார்க்கும்போது வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் வர ஒரு ஃப்ரேஸ் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா, கிவ் மீ அ ஷவுட் வி கேன் கோ அவுட். இந்த கிவ் மீ அ ஷவுட் யூகேயில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கூப்பிடுங்க. இது இப்படி சொல்கிறதுக்கு கால் மீ ஆர் இன்ஃபார்ம் மீ அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க கொஞ்சம் ஸ்டைலிஷாக கிவ் மீ அ ஷவுட் அப்படின்வாங்க. இப்போ கிவ் மீ அ ஷவுட் வி கேன் கோ அவுட். என்னை கூப்பிடுங்க, நம்ம வெளில போகலாம். கிவ் மீ அ ஷவுட் ஒன்ஸ் யூ ஹவ் ஃபினிஷ்ட் யுவர் ஜாப். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்கள் ஜாப் முடித்த உடனே. ஸோ இந்த மாதிரி அர்த்தத்தில் அந்த ஃப்ரேஸ் வருது. ஈஸ் தட் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஈஸ் தட் யுவர் ஃபைனல் ஆன்சர். இதுதான் அவங்க கடைசி பதிலாக, உங்கள் கடைசி பதில் இதுதானா அப்படின்னு கேட்குற ஒரு துணியில் அது வருது. அதாவது மாற்றி மாற்றி ஒருத்தர் உங்ககிட்ட பதில் சொல்லினே இருக்காரு வச்சுங்களேன், அவங்கள பார்த்து கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸாக இது இருக்குது. அதே போல் ஐ நோ நத்திங். எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. அதாவது எனக்கு எதுவும் தெரியாதுன்றதை ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஐ நோ நத்திங். ஐ டோன்ட் நோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ நோ நத்திங்னு சொல்கிற ஃப்ரேஸ் இது. அதே போல் பார்த்திங்கன்னா, த்ரில் ஆஃப் விக்ட்ரி த அகனி ஆஃப் டிஃபீட். த த்ரில் ஆஃப் விக்ட்ரி த அகனி ஆஃப் டிஃபீட். வெற்றியின் சாதனை, தோல்வியின் வேதனை. ஸோ இதை நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வெற்றியின் சாதனை, தோல்வியின் வேதனை ரெண்டுமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பிளஸ் யூ அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா, யூகேயில் யாராவது தும்முனாங்கன்னா, தும்மல் வருதுன்னா உடனே இதை சொல்லுவாங்க, பிளஸ் யூ அப்படி சொல்லுவாங்க. அதாவது தும்மல் வரும்போது ஒரு கஷ்டத்தில் இருக்கார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்ற அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஃப்ரேஸு. பட் அடிக்கடி அங்கே நான் கேள்விப்பட்ட ஃப்ரேஸ் இது பிளஸ் யூ அப்படின்றது. அப்புறம் ஹவ் யூ டூயிங் அப்படின்ற ஹவ் ஆர் யூ டூயிங்கை தான் ஷார்ட் பண்ணி ஹவ் யூ டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த ஃப்ரேஸ் பார்த்திங்கன்னா, ஐ லவ் இட் when a plan comes together. I love it
when a plan comes together. என் பிளான் ஜெயிச்சா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தமிழில் நம்ம வந்து ஒரு பஞ்ச் டைலாக் அதுக்கு போட்டுக்கலாம். ஸ்லீப் டைட் டு நைட், நல்லா தூங்குன்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்லீப் டைட் டு நைட் அப்படின்னு சொன்னால் நல்லா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு ஃப்ரேஸ் தான் இது. கேச்சிங் அப் ஆன் ஸ்லீப் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, விட்ட தூக்கத்தை நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்க தூங்காமல் இருக்காங்க, இப்போ தூக்கம் வருது, இப்போ தூங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். யூ மைட் வெரி வெல் திங்க் தட் ஐ குடன்ட் பாசிபிள் கமெண்ட். யூ மைட் வெரி வெல் திங்க் தட் ஐ குடன்ட் பாசிபிள் கமெண்ட் அப்படின்னா, நீங்கள் இப்படி நினைக்கலாம், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது நீங்கள் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிற ஒரு ஃப்ரேஸ் அது. யூ மைட் வெரி வெல் திங்க் தட் ஐ குடன்ட் பாசிபிளி கமெண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு இது. அப்புறம் யூ ஆர் த வீக்கஸ்ட் லிங்க் குட் பை அப்படின்னு சொல்கிறது. ஒரு வீக்கஸ்ட் லிங்க்னு ஒரு பாப்புலர் டிவி ஷோ இருந்தது அப்போது யூகேலலாம். அப்போது அந்த ஷோ விட்டு, அது ஒரு கேம் ஷோ, அந்த ஷோ விட்டு தோற்று போகிறவங்களுக்கு இந்த ஃப்ரேஸை சொல்லி தான் அனுப்புவாங்க அந்த ஆங்கரை. யூ ஆர் த வீக்கஸ்ட் லிங்க் குட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரேஸ் வந்து அங்கே ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதே போல் இட் இஸ் ஈவன் ஸ்டீவன். இட் இஸ் ஈவன் ஸ்டீவன்னா ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். தே போத் ஆர் ஈக்குவல், இட் இஸ் ஈவன் ஸ்டீவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் ஸ்டீவன்னா சரிசமமாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேம் இஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். இது வந்து ஒரு ஹீரோ, ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர ஒரு ஹீரோ சொல்கிற ஒரு வசனம் தான் இது. யூ டாக்கிங் டு மீ அப்படின்றாங்க. டாக்கிங் டு மீ அப்படின்னா என்கிட்ட தான் நீ பேசுகிற, வேறு யார்கிட்டும் பேசலை, என்கிட்ட தான் பேசினிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இது வந்துட்டு இந்த ஃப்ரேஸு. அப்புறம் வந்துட்டு ஹவு டு யூ டூ ஃபைன் யூ அப்படின்வாங்க. அதாவது வந்து ஹவு டு யூ டூ அப்படின்னா காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே வந்த உடனே நிறைய பேர் சொல்கிற ஒரு ஃப்ரேஸ் இது. எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்குள்ள ஹவு டு யூ டூ. அதுக்கு ரிப்ளை பார்த்திங்கன்னா ஃபைன் அண்ட் யூ, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் ஃபைனாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குற ஒரு ஃப்ரேஸ் தான் அது. லவ் மீன்ஸ் நெவர் ஹேவிங் டு சே யூஆர் சாரி. லவ்னா என்ன தெரியுமா, சாரி கேட்காமல் இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக் இது. ஐ ஆம் த கிங் ஆஃப் த வேர்ல்டு, இது டைட்டானிக் படத்தில் வர ரொம்ப ஃபேமஸான டைலாக்கு. அந்த ஷிப் மேலே நின்றுக்கிட்டு ஹீரோ சொல்கிற டைலாக்கு, ஐ ஆம் த கிங் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஷோ மீ த மணி, பணத்தை எங்கிட்ட காட்டுங்க அப்படின்ற ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பட் எனிமீஸ் க்ளோஸர். உங்கள் நண்பர்களை பக்கத்தில் வச்சுங்க, உங்கள் எதிரிகளை இன்னும் பக்கத்தில் வச்சுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இது. வாட் யூ காட் ஹியர் இஸ் ஃபெயிலியர் டு கம்யூனிகேட். இங்கே நடக்கிறதுனா தெரியுமா, நம்ம பேச்சோட தோல்வி தான், நம்ம கம்யூனிகேஷனோட தோல்வி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரேஸ் இது. ஓகே, இந்த மாதிரி நிறைய ஃப்ரேஸஸ் இருக்குது. நான் சொன்ன அந்த விக்கிபீடியா சைட்டில் போய் நீங்கள் இந்த ஃப்ரேஸஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இது எந்த படத்தில் வந்திருக்கு, எந்த டிவி ஷோவில் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்து அதை நீங்கள் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். டில் வி மீட் அகைன், டேக் கேர், பை.